கொடுத்து ஆளை தடவி கொஞ்சிட்டு எல்லாம் போனேன். இரவு 11 மணிக்கு போயிட்டார். போய் பார்த்து ஆவண்டே கிடக்குறாரு. நான் பார்த்து போட்டோ எடுத்துட்டு பரவாயில்ல, தேங்க் கோட், நீ செய்த நன்மைக்கு நன்றி, ஐயாவை எடுத்ததுக்கு சோத்திரம். நேற்று பெரிய பட்டியலை வச்சு புதைக்கிறாங்க. நான் யோசிச்சேன், கோச் ஆடின ஆட்டம் என்ன, கூடின கூட்டம் என்ன, இப்ப மண்ணுக்கு போயிட்டார் தாத்தா. பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு அழுத மாதிரி தெரியல. சமட்டியில எல்லாம் வீண் நியாயம் பேசியிருந்ததுனால பரவாயில்ல, வயசு கூட இருக்கவும் கூடாது. ஆக இருந்தா எங்களை கணக்கு எடுக்க மாட்டாங்க. அதுக்கு முதல் வீசா கிடைச்சு போனா சோத்திரம் சொல்லுங்க, ஆத்திரப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எங்களை உற்சார் கனவேர் போயிட்டார். ராஜண்ணா போயிட்டார், லிங்கண்ணா போயிட்டார், வேற யார் போயிட்டா, ரஞ்சினி போயிட்டு, ஷீலா போயிட்டது, எத்தனை பேரும் வளர்ந்துட்டார். ஜோசேப்பு போயிட்டது, ஜோசேப்போட மனுஷி போயிட்டது, வேற எத்தனை பேர் கனவேர் போயிட்டாங்கப்பா. யோசிச்சு பார்க்க எல்லாம் கவலையா இருக்கு. எங்க அப்பா போறார், என் சண்டை அப்பா போறார், போறாங்க இல்ல 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. பாவம், அதுகளும் வேலைக்கு போகணும். ஹல்லேலூயா. நாங்கள் அங்கே சந்திப்போம். ஆமென். ஐசாக ஒரு மாதிரி பாக்குற பயந்துறாங்கப்பா. ஆனாலே பரிசுத்தம் என்பது எப்ப வீசா கிடைக்குமோ தெரியல. பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பம் அன்பா இருக்கிறது ஒரு பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்துல சண்டை இருந்தா பரிசுத்தம் இருக்குமா? கெட்ட வார்த்தையில என்ன ஆவி இறங்குது, அசுத்தாவி வழி எடுக்கணும். அந்த குடும்பத்துல பரிசுத்தம் இல்ல பாருங்க. சபையில வசனம் சொன்னா சிலருக்கு பிடிக்காது. பிடிக்காட்டி ஓட்டோவா வழியால போயிடா. உங்களுக்கா என் பிரசங்கத்தை மாத்தவே முடியாது. வீட்டுனா செய்யும் செய்து பாருங்க. கொலை பண்ணினாலும் பரவாயில்ல, வசனத்தை மாத்திர அளவு கர்த்தர் நம்ம வைக்கல. எவர் வசனத்துக்கு எதிராக வந்தாலும் நானும் ஒரு எதிராளியாய் மாறுவேன் என்பதை நினைச்சு 7 பேர் சேர்ச்சுக்கு வரல தெரியுமா? ஒரு குடும்பம் எவ்வளவு கவலையா இருக்கும் தெரியுமா? ஏண்டாண்டு கேட்டேன். நீங்க டெய்லி மரணத்தை பற்றியே பேசுறீங்க, நான் பக்கம் வந்துடாத 7 பேரும் அங்காலே போய் நேற்று சொன்னாங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. நான் அங்கேயாவது போய் ஜெபம் பண்ணி சந்தோஷமா மக்கா நானும் ஜெபம் பண்ணேன். கவனம், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் நடக்கணும். ஆமென். பாருங்க, 2025 பேசி கோபப்பட்டு கலையாடின மாதிரி 2026 கலையாடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பார்க்க தெரியணும், வீட்டுல விளங்கணும். இப்ப என் மனசி முந்தி மாதிரி இல்ல, இப்ப என் புருஷன் முந்தி மாதிரி இல்ல, என் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்கி பொங்குது. ஓ ஹல்லேலூயா. பொங்கி 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 வளையுதே. ஐயா வாழ்க. அப்படி இருக்கிற குடும்பம். பரிசுத்தம் என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பெரிதான ஒரு ஆராதனை. ஆராதனை வரும், பரிசுத்தம் வரல. ஆராதனையும் பரிசுத்தமும் ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். பாருங்க, தேவதூர்கள் எல்லாம் அங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்காங்க? பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், வர இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போருமான கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. இயேசுவை போல பரிசுத்தமான இந்த பூமியில எவனும் கிடையாது. வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி, கருப்புக்காரனா இருந்தாலும் சரி, ஆசியாக்காரன் பொது நிறமா இருந்தாலும் சரி, இயேசுவை போல பரிசுத்தமானவர்கள் யாருமே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆமென். நம்முடைய சிந்தை மாறணும், எண்ணங்கள் மாறணும், வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறுவது பரிசுத்தமும் பரிசுத்தமும் என்னோட சொன்ன சுத்திகரிப்பும் நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா பழமெல்லாம் சாப்பிட்டா முகம் எப்படி வரும்? பொலிசிங்கர், அதான இவ்வளவு பொலிசிங்கா இருக்கு. வேற வேற பிரச்சனை, அது வேற. ஆமா இல்லையா? நல்லா பழம் கீரை எல்லாம் சாப்பிட்டா முகம் எப்படி இருக்கும்? ஆனா எங்கடையாக சாப்பிடுற பிலாப்பழத்தை எடுத்து உரசுறது, வாழைப்பழத்தை எடுத்து தேய்க்கிறது, வேற என்ன, வேற யாரோ சொன்னா பப்பாளி பழத்தை எடுத்தது தேதி என்று தேய்க்கிறது. ஆனா முகமெல்லாம் குட்டை பிடிச்ச மாதிரி இருக்கு. குழம்பு 45-55 ரோட்டு மாதிரி இருக்கு. அதெல்லாம் உள்ளுக்கு போடணும். எவ்வளவு உள்ளுக்கு நல்லா பழவகை போடுறோமோ அவ்வளவுக்கு முகமெல்லாம் அப்படி இருக்கும். போலீஸார் நல்லா பழமெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கும். கஞ்சத்தனம் பண்ணி ஐயோ வாழைப்பழம் பண்ற காசு அநியாயமா பெருமனு இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் வாழைப்பழம் சாப்பிடுங்க. பிள்ளைக்கும் அவள் சாப்பிட துவங்கினா எங்களோட எல்லோராவுக்கும் நல்ல வாழைப்பழம் கொடுங்க. ஒரு நாளைக்கு கொண்டு பாருங்க, 2 பெத்து வச்சுக்கோம். வாழைப்பழத்திலேயே பிறந்து வாழைப்பழத்தையே உண்டு வாழைப்பழம் மாதிரியே இருக்கிறார்கள். அல்லேலூயா. 2 பேரும் வாழைப்பழம் மாட்டி வச்சாங்க. மூத்தவள் இருக்காள், நசியாம போயேக்கு உண்டு, வரேக்கு உண்டு, பிறகு இப்ப சாப்பிட்டா விற்பார் உண்டு, பிறகு தூங்க போயே கொண்டு 4 போட்டுருவாள். நான் பரவாயில்ல, சந்தோஷமா சாப்பிடுங்கடி, ஒழுங்கா கர்த்தருக்குள்ள நல்ல பிள்ளைகளா இருங்க. சில வீடுகள வாழைப்பழம் பண்ணா காசு போயிடும், நீ அப்படியே காசோடே போ, நீ முன்னேறவே மாட்ட. அது போல நம்முடைய உள்ளத்துக்குள்ள தேவனுடைய சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் வளர வளர நம்முடைய வாழ்க்கை அநேருக்கு செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. குணங்கள் மாறணும். பக்கத்துல சொல்லுங்க,
குணங்கள் மாறணும். கையை கொடுத்து சொல்லுங்க, குணங்கள் மாறணும். ஹலோ, கையை கொடுத்து சொல்லுங்க. அடியே சொல்லு பக்கத்துல, குணங்கள் மாறினா சொல்லடா பக்கத்துல. குணங்கள் மாறினா எங்களோட வாழ்க்கை அழகா இருக்கும். அநேகர் இயேசுவை காண்பார், அநேகருக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இதுதான் முக்கியம். கர்த்தருக்கு உபயோகமா இருங்க. மஸ்கலியா போனோம், ஒரு பெரிய மலையில ஒரு தண்ணி டேங்க சேச்சாக்கி வச்சிருக்காரு பாஸ்டர் உதய. அந்த இடத்துக்கு போனோம். ஆறாம் எல்லாம் முடிச்சுட்டு, நான் தான் பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நாம ஒரு இடத்துல உட்கார்ந்து வாங்கடா எல்லா பிள்ளைகள் படிக்கிறப்ப எல்லாம் உட்கார்ந்து அவங்களோட ஆம்பிஷன் அவங்களோட பேசி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம். நான் சரி எடுக்கலான்னு அவர் சொன்னாங்க. மாமா இனி எப்போ வருவீங்க? நான் பார்த்தேன், ஒரு 14 பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. ஒரு நபரோட சந்திச்சா சந்தோஷமா இருங்க, அன்பா இருங்க, கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க. ஏனென்றால் அப்பொழுது கர்த்தர் எங்களை உபயோகப்படுத்துவோம். நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு இந்த தம்பி இருந்தான், போனோட இருந்தான். அவனோட கொஞ்சம் பார்த்து காய்ச்சி கடைசியா அவனோட போட்டு இந்த வாட்ஸ்அப்பை தட அவனுக்கு மெசேஜ் போனான். அவன் தந்தான், தேங்க்ஸ் அண்ணான்னு தந்தான். கொடுத்து காய்ச்சி அவனுக்கு கொஞ்சம் ஆம்பிஷனை போயிடுச்சு. நல்லா இருக்கணும், 17 வயசுல வந்துட்டு நல்லா இருக்கு. வீட்டை போன ஒரு மெசேஜ் ஒன்று போட்டான் தெரியுமா, உங்களை என் வாழ்க்கையில மறக்க மாட்டான். என்னடா இப்படி போட்டிருக்கான், பிள்ளை எதுவும் சேர்த்துரும். சி பாப்பம் பொருள் ஏதோ அடிச்சவன் தான். 2 படம் போட்டான். அவன் சொன்னா 17 வயசானா எனக்கு இப்ப எம்சன 31 வயசு. அவன் சொன்னா ஏபி வழியில புது ஆட்டோ ஒன்று எடுத்து போட்டான். நான் இது 6 கேட்டேன். அண்ணா ஆட்டோ எடுத்துட்டு அந்த லீசிங் கட்டுறதுக்காக கொழும்பு வந்திருக்கேன்னா. எனக்கு மல்ல பரவாயில்லையே, 17 வயசு. அடுத்தது ஒரு கடையை போட்டான், ஒரு உடுப்பு கடை. என்னடா தம்பி என்ன கேட்டேன். அண்ணா ஊர்ல ஒரு உடுப்பு கடையை வச்சிருக்கேன். எத்தனை வயசு? நான் தேங்க்ஸ் பண்ணி காட் பிளஸ் யூ ஹார்ட் படம் கொண்டு போட்டேன். அவன் பிறகு சொன்னான், வாழ்க்கையில் அண்ணா இனி நான் உங்களை மறக்க மாட்டேன், டெய்லி பேசுவோம், வாட்ஸ்அப்ல எல்லாம் போடுங்க, நான் பாக்குறேன். இயேசுவை பத்தி அவனுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நபரை சந்தித்தார்.